ஒரு வேடன் வேட்டையாட காட்டுக்கு சென்றான். அவன் முன் ஒரு மான் தென்பட்டது. அதன் மீது அம்பு எய்ய முயற்சி செய்தான். அது ஓட வேடன் பின்தொடர்ந்தான். அப்போது வந்த புலியைக் கண்டு பயந்து ஓடி ஏதோ மரம் என்று எண்ணி ஒரு வில்வமரத்தின் மேல் ஏறி அமர்ந்து கொண்டான். புலி அந்த மரத்தடியிலேயே அமர்ந்து கொண்டது. மரத்தின் மேல் அமர்ந்து கொண்டிருந்த வேடன் நாம் தூங்கிவிட்டால் கீழே விழுந்து விடுவோம். புலிக்கு இரையாகி விடுவோம் என்று பயந்தான். தூங்காமல் இருக்க என்ன வழி என்று சிந்தித்தான். அந்தச் சிந்தனையின் விளைவாக மரத்திலுள்ள இலைகளை பறித்து கீழே போடலாம் என்று தீர்மானித்தான். அதன்படி அவன் அம்மரத்தின் இலையை பறித்து போட்டுக் கொண்டிருந்தான். அந்த மரம் வில்வமரம் என்று அவனுக்குத் தெரியாது. அன்று சிவராத்திரி என்றும் அவனுக்குத் தெரியாது. அம்மரத்தடியில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்திருப்பதும் அவனுக்குத் தெரியாது. அவன் வில்வ இலைகளை பறித்து இரவு முழுவதும் கீழே போட்டுக் கொண்டிருந்தான். அந்த இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருந்தன. இவ்வாறு அவ்வேடன் இரவு முழுவதும் பட்டினி கிடந்து வில்வ மரத்தின் அடியில் எழுந்தருளியுள்ள சிவலிங்கத்தின் மீது வில்வ இலைகளை போட்டுக் கொண்டிருந்தான். வேடன் அறியாமலேயே வில்வ இலையால் சிவலிங்க பூஜையை சிவராத்திரியில் செய்ததால் அவனுக்கு பெரும்பேறான கைலைக்கதி கிடைத்தது.